முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மற்றும் அவரது மகன் நஜீபுடீன் ஆகியோர் முறையே 1.69 பில்லியன் மற்றும் 37.6 பில்லியன் வரி நிலுவைத் தொகையை செலுத்த தவறியதற்காக விதிக்கப்பட்ட அவர்களுக்கு எதிரான திவால் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க கோரிய மேல்முறையீடுகளை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. ஒத்திவைப்பை நியாயப்படுத்தும் வேறு எந்த வகையான பாரபட்சமும் இல்லை என்பதை கண்டறிந்து மேல்முறையீடுகளை தள்ளுபடி செய்ததாக நீதிபதி தெரிவித்தார். செலவில் தலா 7,000 ரிங்கிட் செலுத்தவும் அவர் உத்தரவிட்டார். உள்நாட்டு வருமான வரி வாரியமான LSDNல் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீடுகள் மீதான நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற அவர்களின் வாதத்தையும் நீதிபதி நிராகரித்தார். அத்தகைய மேல்முறையீடுகள் வரி வசூல் செயல்முறையை தடுக்கவோ அல்லது இடைநிறுத்தவோ இல்லை என்று அவர் கூறினார். LSDNக்கு மேல்முறையீடு செய்வது பணம் செலுத்த வேண்டிய கடமையை நீக்காது. நீதிமன்றத்தின் தலையீட்டை நியாயப்படுத்தும் ஈடு செய்ய முடியாத தீங்கு எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். ஜொகூர் பாருவில் உள்ள நெகிழி தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 123 வெளிநாட்டினரை ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. குறைவான ஊதியத்திற்காக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்துவதாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு 7 மணிக்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்து ரூஸ்டி டாருஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 123 வெளிநாட்டினரும் நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 50 பெண்கள், 73 ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 20 முதல் 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சோதனை நடவடிக்கையின் போது தொழிலாளர் தங்கும் விடுதியில் இருந்து சிலர் தப்பியதாக நம்பப்படுவதாகவும் அவர்களையும் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டத்து ரூஸ்டி டாருஸ் கூறினார். காசாவிற்கு வெளியே சிகிச்சைக்கான பயண அனுமதிகளை வழங்குவதில் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் காரணமாக மருத்துவ வெளியேற்றத்திற்காக காத்திருக்கும் போது 900க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இறந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பான WHO தெரிவித்துள்ளது. உயிர்காக்கும் மருத்துவ இடமாற்றங்கள், அவசரமாக தேவைப்படும் 4,000 குழந்தைகள் உட்பட சுமார் 16,500 நோயாளிகள் இன்னும் வெளியேற்றத்திற்கான ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்று WHO விளக்கியது. முக்கியமான வழக்குகளை கையாள்வதில் மேலும் தாமதம் ஏற்படுத்துவதில் மரண தண்டனைக்கு சமம் என்று அமைப்பு எச்சரித்தது. எரிபொருள், மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் அவற்றின் திறனில் பாதிக்கும் குறைவாகவே இயங்குகின்றன என்றும் WHO குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு 2வது பாலத்தில் நடந்த நடவடிக்கையின் போது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக வெளிநாட்டவர் உட்பட 33 பேரை போலீசார் கைது செய்தனர். நேற்று அதிகாலை ஓப்ஸ் மோட்டார் சைக்கிள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது பத்துகாவான் நோக்கி செல்லும் பாலத்தின் 3.8வது கிலோமீட்டரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 16 முதல் 27 வயதுடைய சம்பந்தப்பட்ட அனைவரும் போக்குவரத்து அமலாக்க குழுக்களால் கைது செய்யப்பட்டதை சப்ராங் பிராய் சலாத்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜன்வரி ஜியாவு உறுதிப்படுத்தினார். இந்நடவடிக்கையின் போது அதிகாரிகள் 51 மோட்டார் சைக்கிள்களை சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 64(1) கீழ் பறிமுதல் செய்தனர். சந்தேகத்திற்குரிய அனைவரும் மேலதிக நடவடிக்கைக்காக சப்ராங் பிராய் சலாத்தான் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நடவடிக்கையின் போது போலீசார் 110 மோட்டார் சைக்கிள்களை ஆய்வு செய்து பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 74 சம்மன்களை பிறப்பித்தனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது முன்னாள் மனைவியின் மரணத்திற்கு காரணமான தொழிற்சாலை ஊழியருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. நோர் ஹிதாயா அகமட் என்பவரின் மரணத்திற்கு காரணமானதற்காக குற்றச்சாட்டை ஜுல்கிஃப்லி ஜோனட் ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி அஸ்லாம் ஜைனுடீன் இத்தண்டனையை வழங்கினார். செப்டம்பர் 15, 2019 அன்று அவர் கைது செய்யப்பட்ட தேதியில் இருந்து சிறை தண்டனை நீடிக்கும் என்று நீதிபதி தெரிவித்தார். செப்டம்பர் 10, 2019 அன்று பெட்டாலிங் ஜெயாவில் உள்ள ரூமா பக்சா ரம்பாய் இடமானில் ஹிதாயாவின் உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் ஜுல்கிஃப்லி கைது செய்யப்பட்டு ஆரம்பத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டார். பிரேத பரிசோதனை செய்த நோயியல் நிபுணர் டாக்டர் ரசூயுன் ரஹிமி ஹிதாயா மூச்சு திணறால் இருந்ததாக முடிவு செய்தார். அவரது மண்டை ஓடு, விழா எலும்புகளில் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.